Nice morning to everyone. In this video section, we are going to learn 6th standard English term 3 unit 1 prose. Who owns the water? Part 1 video. Page number 72 to 75. Now let's start the class. Warm up page. So who owns the water? யாருக்கு இந்த தண்ணி சொந்தம்? தண்ணி அப்படின்றது காமன். ஸோ இந்த தண்ணி வந்து எனக்கு தான் சொந்தம், இது எங்கள் ஊர் பக்கம் வர்றதுனால இங்கே இருக்கிற தண்ணி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நம்ம உரிமை கொண்டாட முடியாது இல்லையா? ஸோ இங்கே பாருங்களேன், லுக் அட் த பிக்சர், டிஸ்கஸ் இன் பேஸ், ஷேர் யுவர் ஆன்சர் வித் த கிளாஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. அந்த சீசன் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப டார்க்காக இருக்குது க்ளவுட்ஸ் எல்லாமே. ஸோ டூரிங் விச் சீசன் டு யூ see a பீகாக் டான்ஸ்? எந்த சீசனில் பீகாக் டான்ஸ் ஆடுறத பார்ப்போம்? ரெய்னி சீசனில் தான் பீகாக் டான்ஸ் ஆடும். ஸோ டூரிங் ரெய்னி சீசன் அப்படின்னு நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் தான், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், என்னது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லீஃப் எல்லாமே, அந்த ட்ரீயில் இருக்க லீஃப் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. ஸோ இன் விச் சீசன் கேன் யூ see ட்ரீஸ் வித்தவுட் லீவ்ஸ்? நேம் த கண்ட்ரி வேர் யூ கேன் ஃபைண்ட் த சீசன். ஸோ இந்த மாதிரி சீசன் எப்போ வரும்? இந்த சீசன் ஏதாவது இந்த பிக்சரில் உள்ள மாதிரி எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து ஆட்டம் சீசன். ஆட்டம் சீசன்னா இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சரில் உள்ள சீசன் வந்து எங்கே வந்து இந்த மாதிரி இலை உதிர்ந்து ஃபுல்லாக இப்படி இருக்கும்னு பார்த்தா கனடாவில் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பிக்சர்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 பிக்சர் இருக்கும். இந்த சீசன் பாருங்கள், விச் சீசன் இஸ் ஷோன் இன் திஸ் பிக்சர்? வாட் ஆர் த பீப்புள் டூயிங்? ஸோ இந்த பிக்சர் வந்து என்ன சொல்லுது, அங்கே இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னு இதை பார்த்தாலே தெரியுது, அவங்க எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ குளிர்காலம், ஸோ வின்டர் சீசன். ஸோ இந்த சீசனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா people are warming themselves by lighting a fire. ஸோ அதாவது நல்லா புகை மூட்டி இல்லை நெருப்பு மூட்டி என்ன பண்ணுவாங்கன்னா குளிர் காயறதுக்காக தான் இந்த இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். வீட்டிலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து குளிர் காயறதுக்கான அந்த சிம்னி இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்னா ஸ்வெட்டர் போட்டிருப்போம் இல்லையா? ஹீட்டாக இருக்கக்கூடிய பிளேஸில் நம்ம இருப்போம். நெக்ஸ்ட் சீசன் பாருங்கள், நெக்ஸ்ட் பிக்சரில் விச் சீசன் இஸ் ஷோன் இன் திஸ் பிக்சர்? ஹவு டு யூ நோ? ஸோ இந்த சீசன் பாருங்கள் எப்படி இருக்குன்னா நல்ல வெயிலாக இருக்குது. ஸோ அந்த பிக்சரில் என்னென்னா அம்பர்லா யூஸ் பண்ணுறாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், பானையில் தண்ணி குடிக்கிறாங்க, பக்கத்தில் இளநீர் கடை இருக்குது. ஸோ இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியுது இது என்ன சீசன் அப்படின்னா நமக்கு என்ன சீசன்? இது சம்மர் சீசன். இந்த சம்மர் சீசனில் என்னென்னலாம் அந்த பிக்சர் என்ன சொல்லுதோ அதை சொல்லியிருக்காங்க. ஸோ சம்மர் சீசன் இஸ் ஷோன் இன் திஸ் பிக்சர். இந்த பிக்சர் வந்து சம்மர் சீசன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆன் சீயிங் த ஹாட் சம்மர் பீப்புள் ஹூ ட்ரிங்க் த டெண்டர் கோகோனட் வாட்டர் அட் எ மேன் ஹூ டேக்ஸ் ஐஸ்கிரீம் அண்டர் ஹிஸ் அம்பர்லா ஐ நோ திங்ஸ். அதாவது இந்த சீசனில் நம்ம டெண்டர் கோகோனட் இளநீர் குடிப்போம், நல்லா பானையில் உள்ள அந்த பாட் வாட்டர் குடிப்போம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த பிக்சரில் நமக்கு ஷோன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 1, லிசன் டு த டீச்சர், ரீட் திஸ் செக்ஷன். ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஆன் த அவுட்ஸ்கிரிட் ஆஃப் எ டஸ்டி லிட்டில் வில்லேஜ் a tiny bird searched for a place to lay her eggs. The land was patched and dry and there wasn't bush or tree in sight. Finally, in desperation, the little bird discovered a shallow depression in the ground. ஸோ அவுட்ஸ்கிரிட் அப்படின்னா என்ன மீனிங்னா புறநகர் பகுதி, அதாவது அவுட்டர் பிளேஸ் அப்படின்னு, ஓகேவா? அவுட்டர் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த வில்லேஜ்லேயே ரொம்ப அவுட்டர் ஏரியா, ரொம்ப டஸ்டியாக இருக்கக்கூடிய, ரொம்ப புழுதியாக, ரொம்ப சேராக இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு சின்ன பேர்டு என்ன பண்ணுது அப்படின்னா அது முட்டையிடுறதுக்கான பிளேஸை சர்ச் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பேட்ச்டு அப்படின்னா வெரி ட்ரை. ஸோ ஆனால் அந்த லேண்டு பார்த்தா அப்படின்னா ரொம்ப ட்ரையானா அந்த இடம் வந்து கிராக் ஆகிருக்கும்ல, விரிசல் விட்டுருக்கும் இல்லையா? அந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது பார்க்க. எந்த புஷ்ஷஸும் இல்லை, அதாவது புதர் செடியோ எதுவுமே இல்லை, ஒரு ட்ரீயோ எதுவுமே இல்லை அந்த இடத்துல. ஸோ அது வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்குது, ரொம்ப நம்பிக்கையோடு இருக்குது, டிஸ்பிரேஷனோடு இருக்குது, அதாவது ஹோப் கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுது, திரும்ப டிஸ்கவர் பண்ணுது, தேடிட்டே சர்ச் பண்ணிகிட்டே இருக்குது. பார்த்தா ஒரு ஷாலோ, அதாவது ஒரு ஷாலோ மீன்ஸ் அப்படின்னா கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி, ஆழமான டிப்ரெஷன் இன் த கிரவுண்ட், அந்த கிரவுண்ட்லேயே வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் தெரியுது. யூஸிங் her claws to remove the stones and loosen up the packed earth, the bordered the hole and there underneath the hot sun she laid her eggs. The eggs hatched and the good mother protected and fed her babies until they were big enough to fly away.
ஸோ என்ன பண்ணுது கிளாவ்ஸ்னா அதோட கால் கிட்ட அந்த கிளாவ்ஸ் இருக்குல்லையே அந்த விரல் இடை அந்த ஜவ் அது மூலயமா என்ன பண்ணுது அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் அந்த காலில் அதோட கால் மூலயமா எல்லா ஸ்டோன்ஸையும் ரிமூவ் பண்ணுது. அந்த இடத்தையே இன்னும் கொஞ்சம் லூசனாக பண்ணுது. அது ஆல்ரெடி கொஞ்சம் ஷாலோவான பிளேஸை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த வந்து என்ன பண்ணுதுன்னா பேக் பண்ணுது. அந்த இடத்த சரி செஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த ஹோலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக அந்த பார்த்திங்கன்னா சூரியனோட ஒளி வந்து அப்படியே அதில் வந்து படுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுது அதை கொஞ்சம் அந்த சூரியன் வந்து ரொம்ப வந்து அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுதுன்னா அது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சரி செஞ்சு முட்டையும் இட்டுருது. முட்டை இட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குட் மதர் அந்த பேட் என்ன பண்ணுது அந்த பேபிஸை ப்ரொடக்ட் பண்ணுது. ஓகேவா? ப்ரொடக்ட் பண்ணி அதுக்கு தேவையான உணவை கொடுக்குது. எது வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னா அது பறக்கக்கூடிய காலம் வரைக்கும் அதுதான் அந்த மதர் பேர்டு தான் வந்து அதை ப்ரொடக்ட் பண்ணும். தன்னால் பறக்க முடியும், தன்னால் உணவு தேட முடியும்னதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அது வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். தானாகவே அது சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் ஹியர் அவர் ஸ்டோரி would have ended except this isn't a tale of the little bird but a much more interesting one of the hole she used as a temporary nest. ஸோ இது மட்டும் இந்த ஸ்டோரி வந்து இதோட முடியல. இந்த லிட்டில் பேர்டோட ஸ்டோரி மட்டும் இது கிடையாது. இந்த ஹோல் எப்படி வந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்குது. இது வந்து டெம்பரரியான நெஸ்ட்டு தான். ஏன்னா இதுக்கு வந்து இந்த இடம் பத்தாது. அந்த இடத்துல இந்த பறவைங்களை வெட்ட வெளியில் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு சேஃப் கிடையாது இல்லையா? ஸோ எ ஹோல் யூ மே ஆஸ்க் வாட் குட் பி இன்ட்ரெஸ்டிங் அபவுட் எ ஹோல் இன் த கிரவுண்ட்? வெல், this hole grew to be quite important as you will discover. ஹோலா அது என்ன ஹோல் வந்து இந்த ஸ்டோரியில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இந்த ஸ்டோரி எப்படி வந்து ஹோலை பற்றி இதாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் இந்த ஹோல் தான் வந்து இதோட இந்த ஸ்டோரியோட கான்செப்ட். எப்படி வந்து இந்த ஹோல் வந்து பெருசாச்சு, இந்த ஹோலை வச்சு எப்படி நமக்கு நிறையா ஸ்டோரி வருது அப்படின்றது தான் இங்கே ரொம்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃபார் சம் டைம் த ஹோல் remained dusty and untenanted until one day a passing wild boar settled his rump into the depression. The pit was not comfortable enough and getting up he scraped and dug, carving a pit of more hospitable proportion. Baking into this hollow he turned around a few times and with a satisfied grunt settled down to a long ஸ்னீஸ். ஸோ என்னாச்சு அப்படின்னா அந்த டஸ்டியாக இருக்கக்கூடிய அந்த ஹாலோ இருக்குல்லையே அந்த குழியே அன்டெனன்டட். ஸோ அன்டெனன்டட்னா நாட் ஆக்குப்பைடு, அதால் ஆக்குப்பை பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப சின்னது, எந்த ஒரு இதாலையும் ஆக்குப்பை பண்ண முடியாது. ஸோ ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா அந்த ஏரியா வழியாக ஒரு வைல்ட் போர், யார் அப்படின்னா காட்டு பன்றி ஒன்று என்ன பண்ணுது அந்த பக்கமாக போயிட்டுருக்கு. ஸோ காட்டு பன்றி வந்து பன்றியும் வந்து மம்மல் பாலூட்டி இனத்தில் சேர்ந்தது தான். ஓகேவா? அதோட பாடியை வந்து அதோட பேக் பார்ட் அதோட பின்பக்கமாக வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஹோலில் உட்காருது. ஸோ அந்த இடம் மட்டும்தான் அதுக்கால உட்கார முடியாது. அதோட ஃபுல் பாடியும் அந்த ஹோலில் வந்து ஃபுல் ஆகாது. ஸோ என்ன பண்ணுதுன்னா ஸோ இது என்ன தனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லையே அப்படின்னு சொல்லி ஸ்க்ராப் பண்ணி டிக் பண்ணுது. அதாவது குழி தோண்டி அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்குது அப்படின்னா கார்விங் பண்ணுது, பிட் பண்ணி குழியை அதுக்கு படுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்குது ஹாஸ்பிட்டல் கம்ஃபர்டபுளாக அது ஷேப் பண்ணிக்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதோட உடம்பு ஃபுல்லாகவே அதில் அந்த பிக்சரில் இருக்கும் பாருங்கள், அதில் ஃபுல்லாகவே அது படுத்துக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கிச்சுன்னா சரி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுது நல்லா படுத்து நல்லா கொரட்டை விட்டு ரொம்ப நேரம் தூங்குது. A very long snooze it was too. The boar turned and scrambled in his sleep, loosening the earth around his gauzy dugout until the fading sun and the rumble in his stomach told him it was time to get up. With a mighty stretch and a final kick, the hungry boar departed his daybed without a backward glance. ஸோ அந்த பன்றி என்ன பண்ணுது அப்படின்னா தூங்கும் போது இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு என்ன பண்ணுது அதோட கையை காலை என்ன பண்ணுதுன்னா அந்த ஏரியாவை சுற்றி அது என்ன பண்ணுது அங்கேயும் இங்கேயும் கீறிட்டு அந்த இடத்தையே சுற்றி என்ன பண்ணுது டேர்ன் பண்ணி படுத்துட்ருக்கு. ஸோ திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா கம்ஃபர்டபுளாக அதை வந்து அந்த அளவுக்கு படுத்து அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக என்ன பண்ணுது மாற்றிக்குது. சன்னோட ஒளி வந்து தன் மேலே வருது. திடீர்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னா வயிற்றுலேருந்து ஒரு சவுண்டு ரம்பல் சவுண்டு, அதாவது பசி.
இதுலேருந்து நமக்கு என்ன பண்ணும், ஃபஸ்ட்டுனா ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்டில் கேட்குது. ஸோ இது என்ன பண்ணுச்சு, ஃபைனலாக வந்து கை கால்லாம் உதச்சிட்டு எழுந்திரிச்சு ஸோ என்ன பண்ணுது, உணவு வந்து தேடணும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா கிளம்புது, சர்ச்சிங் ஃபுட்டுக்காக கிளம்பிட்டு இருக்கு. ஸோ பின்னாடி திரும்பி ஒரு கிளான்ஸ் கூட என்ன பண்ணலை, அது பார்க்கவே இல்லை. சன் செட் ஆகுற வரைக்கும் என்ன பண்ணுது, நல்லா தூங்கி எழுந்திரிச்சு பசிச்சோன்னே அந்த இடத்த விட்டு அதோட இடம் எப்படி இருக்குன்னு கூட பார்க்காம கிளம்பிடுச்சு. அண்ட் இஸ் தட் இட் யூ வில் என்கொயர், டு விச் ஐ வில் ரிப்ளை, no, it isn't, dear one, not by a long shot. Our story has just begun. ஸோ அவ்வளோதானா, இவ்வளோதான் இந்த ஸ்டோரியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் என்னோட ரிப்ளை எப்படி இருக்கும், நோ நோ டியர், இது வந்து ஜஸ்ட் எ ஷார்ட் ஸ்டோரி, இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி கிடையாது, இது வந்து இப்போ தான் இந்த ஸ்டோரி என்ன ஆயிருக்கு, ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இதில் உள்ள கிளாசரி, அவுட்ஸ்கிரிட், த அவுட்டர் ஏரியாஸ் ஆஃப் எ சிட்டி ஆர் ஏ டவுன். அவுட்டர் ஏரியா, இந்த சிட்டிலேருந்து அவுட்டர் ஏரியாவை தான் அவுட்ஸ்கிரிட்ஸ் சொல்லுவோம். பேட்ச்டு மீன்ஸ் வெரி ட்ரையாக காஞ்ச இடமா இருக்கிறது. டெஸ்பரேஷன்னா லாசிங் ஹோப், அதாவது அதோட நம்பிக்கையை இழக்கிறது. அன்டெனேட்டட் அப்படின்னா நாட் காப்பீடு, அது வந்து திரும்ப காப்பி ஆகாமல். அன்டெனேட்டட். ரம்ப்னா பேக் பார்ட் ஆஃப் எ மம்மல்ஸ் பாடி ஆர் த பார்ட் ஆஃப் த பாடி யூ யூஸ் டு சிட், அதாவது நம்ம உட்காரக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து ரம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸ்க்ராம்பிள்டு அப்படின்னா மூவ்டு ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் அரவுண்ட், அங்கேயும் அந்த கையும் காலையும் போட்டு அப்படியே பெறாது. காசி மீன்ஸ் கம்ஃபர்டபுள். ரம்பிள்னா லோ சவுண்ட் லைக் தண்டர், அதாவது கொரட்டை சத்தம், இடி விழுவுற மாதிரி. ஓகே. இங்கே இந்த செக்ஷன் 1க்குள்ளே இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, புட் எ டிக் ஃபார் த கரெக்ட் அண்ட் ராங் ஃபார் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எ டைனி பேர்ட் லுக்ட் ஃபார் எ பிளேஸ் டு லே ஹர் எக்ஸ். ஸோ அந்த டைனி பேர்டு என்ன பண்ணுது, சர்ச் பண்ணுது, எந்த இடத்துல நம்ம போய் முட்டையிடலாம் அப்படின்னு. ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு, த லேண்ட் வாஸ் வெட் அண்ட் க்ரீன், அதாவது வெட்டு ரொம்ப ஈரமாகவும் பசுமையாகவும் இருந்துச்சா, இல்லை அது வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். தேர்ட் ஒன், த லிட்டில் பேர்ட் ஃபவுண்ட் எ ஷாலோ ஹாலோ இன் த கிரவுண்ட். ஸோ அந்த லிட்டில் பேர்ட் என்ன பண்ணுது, அந்த ஹோலை என்ன பண்ணுது, ஷாலோ ஹோல், அது கொஞ்சம் குழியாக இருக்கக்கூடிய அந்த ஹோலை வந்து கண்டுபிடிச்சிச்சு. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. அண்ட் ஃபோர்த் ஒன், த எக்ஸ் ஹேட்ச்டு அண்ட் த பேபிஸ் ஃப்ளே அவே. ஆமாம், அது முட்டையிட்டு அது வந்து உணவு கொடுத்து அது கொஞ்சம் பெருசானோன்னே என்ன பண்ணுச்சு, அதுங்க எல்லாமே பறந்து போயிடுச்சு. ஸோ ட்ரூ. அண்ட் ஃபிஃப்த் ஒன், த பிட் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் த வைல்ட் பேர் டு ஸ்லீப் இன். ஸோ இங்கே பியர், வைல்ட் பியர் அப்படின்னா இங்கே வந்து போர் அதில் இருந்துச்சு, இதில் பியர் அப்படின்னு இருக்குது. ஸோ காட்டு பன்றிக்கு போர்னு வரணும். ஓகேவா. ஸோ அந்த காட்டு பன்றிக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா அப்படின்னு, இல்லை அதுதான் கம்ஃபர்டபுள் பண்ணிக்கிச்சு. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. அண்ட் சிக்ஸ்த் ஒன், த வைல்ட் போர் காட் அப் ஃப்ரம் இட்ஸ் டே பெட் பிகாஸ் இட் வாஸ் டிஸ்டர்ப்டு பை அனதர் போர். ஸோ வந்து அது டிஸ்டர்ப் ஆச்சு, இன்னொரு போரால், இன்னொரு பன்றியால் அது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னு இருக்குது அந்த பெட்டை விட்டு. அதாவது ஈவினிங் வந்து அந்த இடத்த விட்டு எந்தக்குரிய ரீசன் வந்து இன்னொரு பன்றி வந்து எழுப்பி விட்டுச்சுன்னு இருக்குது கிடையாது, அது வந்து பசியினால தான் எழுந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங். நெக்ஸ்ட்டு, டூ யூ நோ டாபிக், வெதர், கிளைமேட், சீசன். இந்த மூணுமே நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டது தான். ஸோ இந்த மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் அப்படின்னா அந்த கண்டிஷன் இன் த அட்மாஸ்பியர் லைக் ரெயின், விண்ட் ஆர் டெம்பரேச்சர் அட் எனி டைம். வெதர் அப்படின்னா நம்ம அட்மாஸ்பியரோட கண்டிஷன் எப்படி இருக்குது, அதாவது மழை பெஞ்சிட்ருக்கா, நல்லா காற்றடிச்சிட்ருக்கா, இல்லை ஹாட்டாக இருக்கா அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு, கிளைமேட் அப்படின்னா ஜென்ரல் வெதர் கண்டிஷன் ஆஃப் எ பிளேஸ், அதாவது வார்ம் கிளைமேட்டா, கோல்டு கிளைமேட்டா, அதாவது காலநிலை வந்து எப்படி இருக்குது, சில்லுன்னு இருக்கா, இல்லை ரொம்ப கதப்பாக, அதாவது ஹாட்டாக இருக்கா அப்படின்னு. சீசன்ஸ் அப்படின்னா 4 பீரியட்ஸ் வந்து ஒரு 1 இயருக்கு வந்து 4 பீரியட்ஸ் வந்து வரும் இல்லையா. ஸோ மழைக்காலம், வெயில் காலம், வசந்த காலம், இலையுதிர் காலம் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அந்த கண்டிஷனை நம்ம சொல்கிறது வந்து சீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. One of the 4 periods of the year which has its own typical weather condition resulting from the Earth's changing position in its orbit around the sun. Next, section 2. Read this section in pairs. A pack of wild dogs catching the scent of boar in the wind came to the spot where he had lain. They sniffed the circle that was rich with the smell of the animal. They whined and snarled and dug at the smell as if digging
the exclusive bore himself out of the crowd. ஸோ இப்போ பேக் ஆஃப் வைல்ட் டாக்ஸ், காட்டு நாய்கள். பேக்னா கூட்டம். அந்த நாய் கூட்டம் என்ன பண்ணுதுன்னா சென்ட் அந்த போர், அந்த காட்டு பன்றியோட ஸ்மெல்லுக்காக என்ன பண்ணுச்சு, அதை மோப்பம் பிடிச்சிட்டு என்ன பண்ணுச்சு, அது இருந்த இடத்துக்கு, அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு. வந்து பார்த்தா என்னது, அந்த இடத்துல அங்கே அந்த வைல்ட் போர் வந்து இல்லை இல்லையா. அது மோப்பம் பிடிக்கிறது. ஸ்னிஃப்ட் அப்படின்னா மூச்சு, அது என்ன பண்ணுவான், அது மூக்கால் என்ன பண்ணும், மோப்பம் பிடிக்கணும் இல்லையா. ஸோ அந்த இது அந்த அந்த சர்க்கிள் சுற்றி அந்த பொசிஷன் ஃபுல்லாகவே என்ன பண்ணுது, மோப்பம் பிடிச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. ஓகேவா. ஆனால் அந்த இடத்துல அது இல்லை. அந்த இடம் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது, ட்ரையாக இருந்துச்சு. அதில் எந்த ஒரு வைல்ட் பேரும் இல்லை. ஓகே. ஃபைனலி ரியலைசிங் தட் தேர் வாஸ் நோ டின்னர் டு பி ஃபவுண்ட் தேர், தே departed their noses and tails ஹை இன் த ஏர். ஸோ ஃபைனலாக அது வந்த இடத்துல எந்த அதுங்களுக்கான உணவே இல்லை. அது என்ன ஆயிடுச்சு, ஏமாந்துருச்சு. அண்ட் இன் டூயிங் ஸோ they left the hole a little bigger and wider than they had found it. ஸோ இதுங்க என்ன பண்ணுச்சுன்னா, அந்த இடத்த சர்ச் பண்ணுறேன்னு இன்னும் அந்த இடத்த என்ன பண்ணிடுச்சுங்க, ரொம்ப பெருசாக மாற்றிடுச்சுங்க அந்த டிக்கு, அந்த ஹலோ. அண்ட் தென் வாட் ஹேப்பண்ட் யூ வில் ஆஸ்க். நீங்கள் என்கிட்ட என்ன நடக்குதுன்னு கேட்கலாம். டூ அதர் அனிமல்ஸ் கம் அலாங் டு. தே டூ இன்டீட் மை சைல்டு. ஐ டோல்ட் யூ த ஹோல் ஹேட் ஏ ஸ்டோரி டு டெல். இந்த ஸ்டோரி வந்து எதை பற்றி சொல்லுது, அந்த ஹோலை பற்றி சொல்லுது. நீங்கள் கேட்கலாம், இந்த ஹோல் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, இது வந்து கடைசியில் வந்து எப்படி ஆகுது இந்த ஸ்டோரி அப்படின்னு. சின்னதாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, இப்போ அதை விட கொஞ்சம் பெரிய கண்டிஷனாக இருக்குது. நாட் லாங் ஆஃப்டர் த ரெயின்ஸ் கேம். கொஞ்ச நாள் தான் மழை வந்துருச்சு. It poured and only those of us who have seen the monsoon will know what that means. ஸோ கொஞ்ச நாள் என்னாச்சு, நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. It rained without stopping for 3 days and 3 nights and the dry earth snow choked up the moisture as a hungry puppy laps up milk. ஸோ இங்கேருந்து இந்த காட்டு இந்த நாய்கள் என்ன பண்ணுது, நல்லா மோப்பம் பிடிக்குது, வேற எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, அது என்ன பண்ணுதுன்னா தன்னோட மூக்கை மேலே நிமிர்த்திட்டு டெய்ல அதோட வாழை நிமிர்த்திட்டு என்ன பண்ணுது, மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கு, வேற எங்கேயாவது இந்த பன்றி இருக்குமா அப்படின்னு சொல்லி அதோட ஃபுட்டுக்காக சர்ச் பண்ணுது. ஸோ அப்போ தான் வந்து என்ன பண்ணுது, இதுங்க சர்ச் பண்ணி அந்த இடத்த பெருசாக்கிடுதுங்க. அப்போ பார்த்தா நல்ல மழை சீசன் வந்து 3 நாள் 3 நைட் ஃபுல்லாக டே அண்ட் நைட்டு 3 நாள் கம்ப்ளீட்டாக என்ன பண்ண, அடை மழை, செம்ம மழை பெஞ்சுது. அந்த மழை ஃபுல்லாக எல்லா இடமும் சேறு சகதியமாக அப்படியே தண்ணி, எந்த பக்கமும் தண்ணியாக இருக்குது. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, நல்லா பசியோடு இருக்க அந்த நாய்க்குட்டிங்க வந்து எப்படி வந்து பாலை வந்து ஃபாஸ்ட்டாக குடிச்சு முடிக்குமோ, அதே போல் இந்த பூமி என்ன பண்ணுது, தண்ணியை ஸ்பீடாக உறிஞ்சிருச்சு. செக்ஷன் 2க்குள்ள கிளாஸரி. ஸ்னிஃப்ட் டு ப்ரீத் இன் ஏர் இன் எ நாய்ஸி வே. அது ஸ்னிஃப்ட் அப்படின்னா மோப்பம் பிடிக்கிறது. ஓகேவா. விண்ட்னா மீடிய ஹை பிச்டு க்ரை, அதாவது ஊளையிடுறது. ஓகேவா, விண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்லார்டு மேட் எ டீப் ஆங்க்ரி நாய்ஸ், அதாவது ரொம்ப கோபமாக என்ன பண்ணுது, அது வந்து குறைச்சிட்ருக்கு. அதாவது அதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல அதனால். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுது, அந்த கையும் காலையும் வச்சுட்டு என்ன பண்ணுது, கிடைக்கல அப்படின்றது ஒரு ஆத்திரத்துலேயே என்ன பண்ணுதுன்னா சவுண்டு விட்டுட்டு அந்த இடத்த வந்து என்ன பண்ணுது, பெருசாக்குது. சோக்குடுனா கம்ப்ளீட்லி வெட்டு, ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, ஈரப்பதமாக ஆயிடுச்சு. The whole earth smelled wet and fresh, and even the normally serious looking people in the village went around with smiles on their face. அதாவது நல்லா மழை பெஞ்சிச்சு, நல்ல மண் வாசனையோட பார்க்கவே எல்லா இடமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். எல்லா மக்கள் மனசுலையும் நல்லா இவ்வளோ நாளாக மழை இல்லாமல் திடீர்னு நல்லா மழை பெஞ்சா அந்த இடத்துல வில்லேஜில் இருக்கிற இடத்துலலாம் என்ன வயலில் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போல்லாம் வயலில் நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ எல்லார் மனசுலையும் ஒரே சந்தோஷம்தான் இருக்குது. த ஹோல் இன் த கிரவுண்ட் கலெக்டட் த வாட்டர் தட் ஃபெல் அண்ட் அரவுண்ட் இட்ஸ் எட்ஜஸ் அண்ட் கிராசஸ் க்ரூ எ பிரைட்டர் க்ரீன். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஹோல், அந்த இடம் இருந்த அந்த குழி இருந்துச்சு, அதுதான் ரொம்ப பெருசாகிடுச்சு இல்லையா. அந்த பார்டர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் புல்லெல்லாம் முளைச்சிருந்துச்சு. அந்த குழியில் தண்ணி இருந்துச்சு, அதை சுற்றி இருக்கிற இடத்துல என்னது ஃபுல்லாக க்ரீனாக இருந்துச்சு. Soon buffalo discovered the grassy spot, and as buffaloes want to do, they wallowed in the puddly water, turning the hole into a muddy pit. ஸோ அப்போ பஃபலோலாம் என்ன பண்ணுது, அந்த எருமைகள்லாம் என்ன பண்ணுது, அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற புல்லெல்லாம் என்ன பண்ணுது, நல்லா மேய்ஞ்சிட்டு அந்த மடி சேத்துல தான் இருக்கும்.
ஸோ அப்போ என்ன பண்ணுது, அந்த சேத்துல போய் உளுந்து பெரண்டு இன்னும் அந்த தண்ணியை கலங்கடிச்சு இன்னும் அந்த இடத்த என்ன பண்ணுது, பெருசாக ஆக்கிடுச்சு. I was not there to see, but I am told that many afternoons did the buffaloes gather, and thus with a multitude of hooves trampling the soil, the pit that was once a tiny depression widened and grew and became a little watering hole. சின்ன தண்ணியாக இருந்தது இப்போ ரொம்ப பெருசா நிறைய பேர் இருக்கிற மாதிரி, நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஏன்னா எதோட ஆட்டிடியூட்னால, அந்த பஃபலோட ஆட்டிடியூட்னால. ஏன்னா ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக, மதியம் ஃபுல்லாக நிறைய பஃபலோஸ் என்ன பண்ணுது, நிறைய ஆஃப்டர்நூன் அந்த வெயில் நேரத்தில் அந்த சேத்துல இருந்தால் அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இல்லையா, அதனால அந்த மாதிரி பண்ணுச்சு. அண்ட் தே ஆல் லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர், யூ வில் சே இன் க்ளீ, but that rarely happens in a real tales, my dear. There is more to go, so you will have to wait a while. ஸோ எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தண்ணி நிறையா இருந்துச்சுல, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க, அவங்க முகத்தில் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா, இது என்ன இந்த டேயில் இது மாதிரி இந்த கதையில் இது மாதிரி உண்மையான கதையில் இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் ரொம்ப நிறைய அந்த மாதிரி ஸ்டோரி அப்படின்னாலும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களும் இந்த மாதிரி இன்சிடெண்ட்டும் நமக்கு கேட்கத்தான் செய்ய முடியும். அதாவது இதோட மட்டும் இது முடிஞ்சதுன்னு கிடையாது, இன்னும் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான சீக்வன்ஸு வரும். ஓகேவா? ஸோ இப்போ செக்ஷன் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்குரிய அந்த ஃபில்லப்ஸ் பார்க்கலாம். கம்ப்ளீட் த சென்டென்சஸ் கிவன் below வித் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேஸ். அது வேர்டாக ஃப்ரேஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன், த வைல்ட் டாக்ஸ் கேம் டு த ஸ்பாட் டு கேட்ச். அந்த வைல்ட் டாக் அந்த ஸ்பாட்டுக்கு எதுக்கு வருதுன்னா, வைல்ட் போரை கேட்ச் பண்ணுறதுக்காக வருது. செகண்ட் ஒன், த ரெயின்ஸ் கேம் அண்ட் போர்டு. மழை எப்படி பெஞ்சதுன்னா 3 days and 3 nights பெஞ்சிச்சு. ஃபார் 3 days and 3 nights. அண்ட் தேர்ட் ஒன், த ஹோல் எர்த் ஸ்மெல்ட் டேஷ் அண்ட் டேஷ். ஸோ அந்த முழு பூமியுமே நல்லா 3 நாள் நல்லா மழை பெஞ்சிச்சு இல்லையா, ஸோ அப்போ வெட்டாகவும் நல்லா ஈரப்பதமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. ஸோ வெட் அண்ட் ஃப்ரெஷ். ஃபோர்த் ஒன், த ஹோல் இன் த கிரவுண்ட் வாஸ் ஃபில்டு டேஷ். இந்த கிரவுண்ட் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு, வித் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே. த பஃபலோ டேஷ் இன் த ஹோல். இந்த பஃபலோ என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஹோலை இன்னும் சேறு சகதியாக காலால் மிதித்து அகலப்படுத்திடுச்சு வேலோடு. த ஹோல் பிகம் டேஷ் அண்ட் டேஷ். அந்த ஹோல் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப அகலமாகவும் ரொம்ப ஆழமாகவும் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. த ஹோல் பிகம் widened and grew. Okay student, hope you all are understood. Thank you all and be safe. We will meet in the part 2 video.